கர்த்தராகிய தேவன் நம்மோடு இடைபடும்படிக்கு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. கிருபையா எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு நன்கு பரிச்சயப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளட்டும். இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை தான் நான் கருப்பொருள் வசனமாக எடுத்து உங்களோடு நான் சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமேயானால் அற்புதங்களும் அடையாளங்களும் என்பதை தான் அந்த செய்திக்கு நான் தலைப்பாக கொடுக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும். இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி அங்கும் இங்குமாய் ஓடி அலைகிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அற்புதங்கள் என்னென்ன, அடையாளங்கள் என்னென்ன என்பதை சத்திய வசனங்களின் மூலமா நீங்களும் நானும் பார்த்தறிய இருக்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? எங்க அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஸ்தேவான் என்கிற ஒரு பரிசுத்தவான், விசுவாசத்திலே வைராக்கியமுள்ள ஸ்தேவான் என்கிற ஒரு தேவ மனிதன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் எழுப்பி வந்த அநேக பரிசுத்தவான்களையும் அவருடைய வாழ்க்கையையும் எவ்வளவு ரத்தின சுருக்கமாய் பகிர்ந்து கொள்கிறார் என்கிற விசேஷித்ததை நம்ம என்ன செய்கிறோம், இந்த சத்தியங்களை பார்க்கிறோம் அப்போஸ்தல 7வது அதிகாரத்துல. அப்போ ஒவ்வொருத்தரையா காண்பித்து கொடுக்கும் போதுதான் மோசே குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது இந்த மோசையை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்த்தப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசுகிறார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் என்ன செய்தாரா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் இருக்கிறான் என்பதை எபிரேயர் 3வது அதிகாரம் 2, 3, 4, 5 அல்லது 2, 3, 4 ஆகிய வசனங்களிலே பார்க்கும்போது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், இவரோ வீட்டை உண்டு பண்ணினவர் என்கிற விசேஷத்தை காண்பித்து கொடுத்து, இவர் மோசையிலும் மேன்மை உள்ளவர், இவர் மோசையை காட்டிலும் உண்மை உள்ளவர் என்கிற விசேஷத்தை இங்கே நாம் பார்க்கும்போது எபிரேயர் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கிறிஸ்து மோசையிலும் மேலானவர் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே அப்போஸ்தல 7வது அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் மோசே ஜனங்களிடத்துல இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரிலிருந்து உங்களுக்குள்ளே அவர் எழும்ப பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த வேதத்துல மோசே பேசினதை நீங்களும் நானும் இங்க கவனிக்கிறோம். இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசே மூலமா தம்மை குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவரை ஜனங்களுக்கு நடுவில் ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். உங்கள் நடுவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரிலிருந்து அவர் உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் என்கிற விசேஷத்தை அங்கு உபாகமம் 18வது அதிகாரம் 15 மற்றும் 18 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது நீங்களும் நானும் விளங்கி கொள்கிறோம். அப்ப என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் போது மோசே யாருக்கு முன் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாய் முன் நிழலாக காண்பிக்கப்படுகிறார். ஆக எதற்காக இன்னும் நிறைய வெளிச்சங்களை பார்க்கலாம்.
அவரை போல ஒரு தீர்க்கதரிசி. அது மாத்திரம் இல்ல, எகிப்துக்கு ஒரு இரட்சகனை அனுப்பினார் என்பதையும் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கே எகிப்துக்கு ஒரு இரட்சகனை, ஒரு மீட்பனை அனுப்புகிறார். அந்த மீட்பன் தான் யார்? அந்த மீட்பர், அந்த இரட்சகன் யார் அப்படின்னு சொன்னா மோசே என்று பார்க்கிறோமே. அதே போலதான் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக உலகம் என்கிற இந்த எகிப்து என்கிற அந்த உலகத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகையினால்தான் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்க மோசே எவ்விதமாய் எகிப்திலே எகிப்துக்கு அனுப்பப்பட்டாரோ அதே போல கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். எப்படி மோசே எகிப்துக்கு அனுப்பப்பட்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தது எப்படியோ அதே போல கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவரால் முன்குறிக்கப்பட்ட அந்த ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்து உலகத்திலிருந்து வேறு பிரித்ததும் உண்மை. ஆகையினால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கலாத்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் இப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு இந்த வெளிச்சத்தை பார்க்கிறோம். அப்ப மோசே எகிப்துக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அங்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதான் நோக்கம். அங்கு அடிமைப்பட்டிருந்தது இஸ்ரவேலரா எகிப்தியரா? இஸ்ரவேலர். அடிமைத்தன வீடு என்று அழைக்கப்பட்ட எகிப்திலே ஏறக்குறைய 430 வருஷம் அளவும் அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை விடுவிக்கும் முகாந்தரமாய் மோசே எகிப்துக்கு அனுப்பப்பட்டது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அடிமைப்பட்டிருக்கிற நம்மை மீட்பதற்காக, இந்த உலகத்திலிருந்து மீட்பதற்காக குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதும் உண்மை. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. இதைத்தான் இந்த வேத வசனங்கள்ல பார்க்கிறோம். அன்றைக்கு மோசே ஆண்டவர் அனுப்பும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தரிசனமானதற்கு இதுவே அடையாளம் என்று அடையாளத்தை காண்பித்தார். ஒருத்தர் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பாருங்க, பிந்தின அடையாளத்தை கண்டு நினைச்சுவாங்க. நம்ம முந்தின அடையாளம் பிந்தின அடையாளம். ஆண்டவர் அடையாளத்தை காண்பிக்கிறார். அது என்ன அடையாளம் எல்லாருக்கும் தெரியும். அவன் கை என்ன செய்யுது? குஷ்டம் வருது. அதுக்கப்புறம் கை என்ன செய்யுது? சரியாகுது. குஷ்டம் நமக்கு தெரியும். அது வந்து செத்து போன நிலைமை. சதை வந்து செத்து போயிட்டு, அதான் அதனுடைய நிலைமை. அப்ப செத்து போனது அடுத்து ஜீவன் வருது. என்ன? அடுத்து ஜீவன் வருது. அப்ப மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கார். கோல்னு சொல்றார். அந்த கோலை கீழே போடுது. ஏற்கனவே நான் சொன்னதால கொஞ்சம் வேகமா போறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட செய்தி தான். அப்ப உன் கையில் இருக்கிறது என்ன? கோல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உயிரற்ற ஒன்று கீழே போட்டுன்னு அதுக்கு என்ன வருது? உயிர் வருது. கீழே போட்டுன்னு என்ன ஆயிட்டு? சர்ப்பம் ஆயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எதை காண்பிக்க அப்படின்னா, ஜீவனற்றது ஜீவன் பெறுகிறது. கையை பார்த்த குஷ்டம் அது செத்து போன ஒரு நிலைமையில இருக்கு. குஷ்டம் வந்து இருந்த இடத்துல ஒரு ஊசி வச்சு குத்துனா கூட என்ன செய்யாது? சொரண இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்டு மரத்து போய் கிடக்கிற, செத்து போய் இருக்கிற அந்த சதையானது இப்ப ஜீவன் பெறுகிறது. அப்போ உயிரற்று கிடக்கிற அந்த மரக்கட்டை, ஒரு கோல் கீழே போட்டுன்னு அதுக்கு என்ன வந்துருது? அதுக்கு உயிர் வந்துருது. அப்ப ஜீவனற்றது ஜீவன் அடையும், உயிரற்றது உயிர் அடையும். அப்போ முதல்ல உயிர் இல்லாம இருக்கிறது உயிர் அடைகிறது. அந்த ரெண்டையும் அன்று காமிச்சு கொடுக்காரு. இதுதான் அடையாளம். எதுக்கு தரிசனமானதுக்கு? முச்சடியில் உனக்கு தரிசனமானது. முச்சடி குறித்து நம்ம அதிகமான ஏற்கனவே பல தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம். முச்சடி குறித்து இயேசுவானவர் சதிசேட்டை சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார். முச்சடியை குறித்து, அதான் மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை பற்றி சொல்லிய இடத்தில், முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில், முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில்
மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல கேட்கிறாரு. அப்ப இந்த 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 முகாந்திரம் என்ன, சத்தியத்தினுடைய காரியம் என்னவென்றால், முச்செடியானது மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் சாயலை பிரதிபலிக்கிறது. அப்ப அந்த தரிசனமாகுதலுக்கு அடையாளத்தை தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால், கோலும் கையும் தான். நீங்க கோலும் கையுமாய் போனான்னு சொல்லுவாங்க. நீங்க யாக்கோபை பார்க்கிறீங்கல்ல, இங்க நீங்க மோசேயை பாருங்க, கோலும் கையுமா தான் அவரும் போறாரு. என்ன கோலும் கையும்? இந்த கோலு, இந்த கை, குஷ்டம் அடைஞ்ச இந்த கை, சரியான கை, அப்புறம் கோல், இந்த 2 அடையாளத்தோடு போகிறார். இந்த அடையாளங்களை போய் ஜனங்கள் மத்தியில நடப்பிக்கிறார் பாருங்க. இதே அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், யாத்திராமம் 4வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 30வது வசனம். ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அந்த அடையாளங்களையும் செய்தான், ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று 31ஆம் வசனத்தின் துவக்கத்துல பார்க்கிறோம். 31ஆம் வசனத்தின் முடிவில் அவங்க என்ன செய்து கொண்டார்கள்? தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். அப்போ எதுதான் தேவனை ஆராதிக்கும்படி நடத்துகிறது? எந்த சத்தியங்கள், எதை பற்றிய அடையாளங்கள், எதை பற்றிய அற்புதங்கள் அப்படி சொல்லி பார்த்தா, இதுதான் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றிய விசேஷம். ஒரு மனு குலத்தை, ஒரு பெரும் கூட்டத்தை, லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனிடமாய் திருப்புகிறது. இதற்கு வேத வசனங்கள் தான் சான்றுகள். ஏனென்றால் இந்த யாத்திராமம் 4வது அதிகாரத்தில், 3வது அதிகாரத்தில் முச்செடியில தரிசனமானது, 4வது அதிகாரத்தில் முச்செடியில தரிசனமானது ஜனங்கள் நம்புவதற்கு 2 அடையாளங்கள். இந்த அடையாளத்தை தொடர்ந்து இந்த அடையாளம் ஜனங்களுக்குள்ளே காண்பிக்கப்படுகிறது. தேவன் என்ன அடையாளங்களை காமிச்சாரோ அந்த அடையாளங்கள் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும், குமாரனுடைய மரணம், குமாரனுடைய உயிர்த்தெழுதல், அதற்கு திருஷ்டாந்தமாய் இருக்கக்கூடிய அந்த முச்செடி, எரிகின்ற முச்செடி, குஷ்டமாகி மறுபடி சரியான கை, ஒன்று உயிரற்று கிடந்த கோல், மீண்டுமாய் அந்த உயிர் பெற்று வந்தது அந்த கோல், இது எல்லாமே அடையாளங்கள். இந்த அடையாளங்களை தேவன் மோசேட்ட தெளிவுபடுத்தி அதை ஜனங்களுக்குள்ள நடப்பிக்க வைக்கிறார் பாருங்க. ஆரோன் அந்த அடையாளங்களை எல்லாம் செய்யறான். இந்த அடையாளங்கள் கத்து சொன்ன அடையாளங்களை கரெக்ட் இன்னைக்கு கத்து சொன்னதை கொண்டு வரணும். அப்பதான் ஜனங்கள் தேவனிடமா திரும்புவார்கள். இங்க ஜனங்கள் விசுவாசித்தார்கள் போட்டிருக்க அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையாகவே ஜனங்கள் தேவனிடமாய் திரும்பினார்கள். அதான் 100% உண்மை. ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்கிற இந்த சத்தியமானது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பினார்கள். இதான் 100% உண்மை. The fact that the people believed in the science அப்படி கூட சொல்ல, இந்த science means to be the fact that they turned to the law. தேவனிடமாய் திரும்பினார்கள். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம், தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அவங்கள பணிய வைக்கிறது பாருங்க. எந்த அடையாளங்களை குறித்த சிறப்பு? உயிரற்றது உயிரடைகிறது, மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா, மரணமும் ஜீவனும், மரணமும் உயிர்த்தெழுதலும், இதை குறித்த வெளிப்பாடு ஜனங்களுக்குள்ளே வரும்போது அந்த வெளிச்சம், அந்த சத்தியம், அந்த அடையாளங்கள் ஜனங்களை உயிர்ப்பித்தது. பிரியமானவர்களே, இதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அவர்கள் விசுவாசித்த அந்த ஆரம்ப நிலையிலே நின்று விடாமல், அவர்கள் விசுவாசித்ததுக்கு பிற்பாடு அவர்களை தலை குனிந்து பணியும்படி வைத்து, தொழுது கொள்ளும்படி வைத்தது. இது எதை காண்பிக்கிறது? அப்படி ஒட்டுமொத்த ஆணவம், பெருமை எல்லாம் வணங்கா கழுத்துள்ளவங்கள நிக்காங்க. அவங்க எப்பவுமே வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான். ஆனா இவன் பாருங்க, தலை அப்படி குனிஞ்சிச்சு. தலை குனியும் போது கழுத்து என்ன செஞ்சிரும்? சேர்ந்து குனிஞ்சிரும். இதோட சேர்ந்தன இருக்கு. கழுத்து அப்படியே, தலையெல்லாம் அப்படியே குனிந்து அப்படியே தொழுது கொள்றாங்க. தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க பிரியமானவர்களே. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த அடையாளங்கள் அங்கே செய்து காட்டப்பட்டது. இன்னைக்கு சபைக்கு எப்படிப்பட்ட அடையாளங்கள் தேவை? அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதே அடையாளங்கள், அற்புதங்களை தான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலும் வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள் தான்.
எபிரேயர் 2வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்களை வாசிக்கும் போது முதலாவது கர்த்தராலே சொல்லப்பட்டது, உரைக்கப்பட்டது. அவரிடத்தில் பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கிறார். எதனால சாட்சி பெறுது பாருங்க. இந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் பகிரப்பட்ட இந்த ரட்சிப்பு எதனால சாட்சி பெறுகிறது? அற்புதங்கள், அடையாளங்கள். சரி, மோசைக்கு மட்டும்தானா? கிறிஸ்துவுக்கு இல்லையா? கிறிஸ்துவுக்கும் அடையாளங்களும் இருந்தது, அற்புதங்களும் இருந்தது. ஆமா, அடையாளம் தானே. இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஏசாயா 7:14 நமக்கு நல்லா தெரிந்திருக்கணும். இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் சொல்லி அங்கு அந்த ஏசாயா 7வது அதிகாரத்துல குமாரனை குறித்த அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டதா இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் தான். எனக்கு இந்த அடையாளம் இல்லை. இன்னைக்கு எப்படி அடையாளம் அப்படின்னா, ஒரு பத்திரிகையில் நான் பார்க்க அப்படியே போட்டிருக்கு. ஒரு பத்திரிகையில வாசித்து ஒருத்தர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பம்பர், கார் பம்பர் அப்படி ஏதோ ஒன்று காமிச்சு, அது எப்படி இருக்கும் தெரியல, அதை காமிச்சு ஆண்ட தரிசனத்துல காமிச்சார். ஏன்னா இந்த கார் தான் உனக்கு தரப்போறேன், அதாவது ஆடி கார் எதுவும் சொன்னாங்க, வால்வோவா இல்ல ஆடியான்னு தெரியல, ஆடிராம அஸ்திபார் ஆடிராம. அடையாளத்தை பாருங்க. உடனே இந்த அடையாளத்தை தரிசனத்துல காமிச்சிட்டார். அதனால அதுக்காக நான் ஜோம் பண்ணாராம். மிகப்பெரிய ஊழியத்தின் பத்திரிகையில போட்டிருக்காங்க. அந்த காரை தேவன் தருவார், அந்த கரெக்டா எனக்கு அடையாளம் காண்பித்துட்டார், ஆனா அந்த காரை தருமடிக்கு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அடையாளத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா? ஆகஸ்ட சொல்லிக்கிட்டு இருக்க தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆகஸ்ட நீ ஒரு அடையாளத்தை கேளு, ஆழத்திலிருந்துனாலும் ஆண்டு என்ன செஞ்சிருவாரு, உனக்கு கொண்டு வருவார், காமிப்பார். நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்றாரு. நீங்க ஏசாயா 7வது அதிகாரத்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த அடையாளத்தை ஆழத்திலிருந்துனாலும், சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்தாலும் கொண்டு வந்துருவாரு. நீ கேளு அப்படின்னு கேட்க, எந்த ஆழமா இருந்தாலும் கொண்டு வந்து தருவாரு. அவதான் சொல்றாரு, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எத்தனை அடையாளம் போட்டிருக்கு? ஒரு அடையாளம் தான் போட்டிருக்கு. ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல். எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க இந்த அடையாளத்தை பாருங்க. அப்புறம் அவர் மூலமா அற்புதங்கள் நடக்கு. அப்ப அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கு அப்படின்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யும்படிக்கு கிருபாதார பலியாய் தேவன் வெளிப்பட்டார் என்கிற அற்புதமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க அது மட்டும் இல்ல, எலியா, எலிசா ஆகிய அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற, அவர்கள் மூலமா தேவன் செய்த அற்புதங்களின் அடையாளங்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கேயும் வேதம் சொல்லுகிறது. அங்கேயும் மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். எலியா, எலிசா 2 பேருமே பாருங்க, மரித்தோரிலிருந்து ஜனங்களை எழுப்பியிருக்காங்களா இல்லையா? எழுப்பியிருக்காங்க. மரணத்திலிருந்து எழுப்பியிருக்காங்க. இதெல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் காலாகாலமா செய்த இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று கேட்டால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பிரகடனப்படுத்தக்கூடியவைகளாய் காணப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சத்தியத்துல நம்ம பார்க்கிற விசேஷித்த காரியங்கள் என்ன? மீண்டுமாய் நம்ம இந்த வசனத்துக்கு நேர திரும்புவோம். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 7வது அதிகாரம். இந்த செய்திக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 36வது வசனத்தை மீண்டும் நம்ம கவனிப்போம். எங்கே அடையாளங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது, எங்கே மோசே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான் என்று இங்கு ஸ்தேவான் மூலமாய் ஆவியானவர் சபைக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால் 3 இடங்கள் உண்டு. இதைத்தான் இன்னைக்கு செய்தியினுடைய விஸ்தாரமாக, செய்தியினுடைய ஆழமான பொருளாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 3 விதமான காரியங்கள் இருக்கு, 3 இடங்கள் இருக்கு. அந்த 3 இடங்கள்ல என்னென்ன அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது என்பதைத்தான் உங்களோடு கூட விஸ்தாரமாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த 3 இடங்கள் என்ன? 1 எகிப்து, 2வது என்ன சிவந்த சமுத்திரம், 3வது என்ன வனாந்திரம். இந்த 3 தான் நீங்க அங்க பாப்பீங்க. இந்த 3 இடங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படிக்கு மோசையை நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை இடத்துல?
3 இடம் தான். அதை மட்டும் நான் பார்த்து முடிக்க போறோம். முதல்ல என்ன? முதல்ல எகிப்திலே, எகிப்து தேசத்திலே, இரண்டாவது சிவந்த சமுத்திரத்திலே, 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே. அப்ப ரொம்ப ஷார்ட்டா எடுத்தோம்னா எகிப்து, சிவந்த சமுத்திரம், வனாந்திரம். இந்த 3 தாண்டி அதுல இல்ல, அப்படிதானே? இந்த 3ல தான் என்னெல்லாம் பார்த்திருக்காங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்திருக்காங்க. நம்ம கூட சுருக்கமா இப்ப பார்த்தோம். அற்புதங்கள் அடையாளங்களும் எதை வெளிப்படுத்துது? மோசேக்கு ஆண்டவர் அனுப்பின அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன, எதுக்கு அடையாளமா இருந்தவைகள், அவைகளின் மூலமா ஜனங்கள் எப்படிப்பட்ட அசைவை தங்களுக்குள் பெற்றிருந்தார்கள், எப்படிப்பட்ட அசைவை ஜனங்களுக்குள் ஏற்படுத்தி விட்டது, அடிமைப்பட்டிருந்த ஜனம் எவ்விதமாய், லட்சக்கணக்கான ஜனம், பல லட்சங்கள் தேவனிடமாய் எப்பொழுது திரும்பினது, எப்பொழுது அவரை தொழுது கொள்ளும்படிக்கு தலை குனிந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்களுக்கு எல்லாம் இந்த அடையாளங்கள் மாத்திரமே. உயிரற்று கிடக்கிறத உயிரோடு காமிக்கிறார். செத்து போனது பிழைக்கு. அப்போ முச்செடி எரிகிறது, ஆனா என்ன செய்யல? வெந்து போகாது இருக்கிறது என்ன? அதனாலதான் அவர் சொல்றார், இந்த அற்புதமான, நல்ல பாத்துக்கங்க, இந்த அற்புத காட்சியை, அப்படிதான் இதுல போட்டிருக்கும், இந்த அதிசய காட்சி. அதான் அற்புத காட்சி. இந்த இடத்துல அந்த அதிசயத்தைன்னு சொல்றார். அது எபிரேயர்ல பார்க்கும்போது, அல்லது இந்த தேவான் சொல்லும் போது, அவன் முச்செடியில் அந்த அதிசயத்தை பார்க்கிற காரியத்தை இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அக்கினி ஜுவாலையிலே 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 31ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 7:31 மோசே இந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அதிசயம் தான் அது. அதிசயப்படுறான். நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் எது தெரியுமா? அவனுக்கு என்ன அதிசயம் தெரியுமா? எரியுது, ஆனா வெந்து போகல. கிறிஸ்து மரித்தார், அவர் அப்படி நினைச்சல, மண்ணோடு மண்ணா போகல, உயிர் தெழுந்தா. அந்த மரணம் மற்றும் உயிர் தெழுதல், இது நம்மள புது விளக்கம் கொடுக்கும். நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்தாலும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவானவர் சதுசேயர் கேட்ட கேள்விக்கு பதில் உரைக்கும் போது இவ்விதமாகவே அவர் பதில் உரைத்தார். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. அதுலதான் எதை குறித்து சொல்றார்? முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில், முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில், முச்செடியை குறித்து சொல்லிய இடம் எது? முச்செடியை குறித்து என்னதான் சொல்லப்படுது? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். எரியுது, என்ன செய்யல? வெந்து போல. எரிஞ்ச கண்டிப்பா என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். மரித்து போன மனுஷன் கண்டிப்பா என்ன செய்வான்? ஒண்ணு இல்லாம ஆயிடுவான். இல்ல, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. மரித்தோரின் உயிர் தெழுதல். அப்ப கிறிஸ்து மரித்தோரின் உயிர் தெழுதலுக்கு முதற் பலனாய் இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் கட்டாயம் அறிய வேண்டும். இங்கே நாம் தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். 3 விசேஷித்த இடங்கள் உண்டு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் இந்த மனுஷன் மூலமாய் செய்கிறதற்கு எவ்வளவாய் சித்தம் கொண்டிருக்கிறார் என்றால், 3 இடங்கள்ல ஆண்டவர் இவைகளை நடத்தி இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 36வது வசனத்துல நாம் கவனிக்கிறோம். ஒன்று என்ன? எகிப்து, 2வது சிவந்த சமுத்திரம், 3வது வனாந்திரம். இந்த 3 என்னென்ன, எதை நமக்கு காண்பிக்கிறது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சம்பவித்ததெல்லாம் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எங்கே? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்றுதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். இது எதுக்கு உங்களோடு நான் முதற்க நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியமானது இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தம், எச்சரிப்புண்டாவதற்காக அவருடைய ஜீவியமானது நமக்கு விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை அறியாதிருக்க வேண்டாம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற 3 இடங்கள் என்ன? ஆண்டவர் எங்கதான் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிறார்? ஒன்று எகிப்திலே அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால், நான் முன்னமே சொன்னது போல ஆண்டவர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அடிமைத்தன நுகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அடையாளங்களும் அற்புதங்களும், கார் வாங்க, வீடு வாங்க, நிலம் வாங்குவதற்கு ஆண்டவர் அடையாளம் காண்பித்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்றாங்க. அப்படி ஒண்ணு இங்க இல்லையே. அவர் எதற்கு தான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எகிப்திலே செய்தார் என்று சொன்னால், ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, ஜனங்களை அங்கிருந்து விடுவிப்பதற்கு.
எகிப்து எதற்கு அடையாளம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். எகிப்து எதற்கு அடையாளம்? எகிப்து இஸ்மவேலுக்கு அடையாளம். ஆகார் மற்றும் இஸ்மவேலுக்கு அடையாளம். நான் சொல்லல, பைபிள் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அவங்க எகிப்தில் உள்ளவங்களா இருக்கிறதுனால நான் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களே பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்க மாம்சத்துக்கு உட்பட்ட எகிப்துக்கு அடையாளம். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 22ல இருந்து அவர் சொல்வார், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை குமாரர்கள்? 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதா. அதுல ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவனா, ஒருவன் சுயாதீனவனிடத்தில் பிறந்தவன். பாருங்க, அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனவனிடத்தில் பிறந்தவன் வந்து வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 24ல இவைகள், அதுதான் கவனிக்க வேண்டியது. சாதாரண அர்த்தம் உள்ளவைகள் இல்ல. சாதாரண அர்த்தம் உள்ளவைகள்லாம் அவ ஆகார், இவ சாரால்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆகார் பெற்றெடுத்தது இஸ்மவேல், சாரால் பெற்றெடுத்தது ஈசாக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது சாதாரண அர்த்தம் உள்ளவைகள் இல்ல. என்ன அர்த்தம் உள்ளவைகள்? ஞான அர்த்தம் உள்ளவைகள். சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். 2 ஏற்பாடுகளுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கவனன்ட் அப்படின்னு இருக்கும். 2 உடன்படிக்கைகள், 2 ஏற்பாடுகளுக்கு அடையாளமாகவே வைக்கிறார். அப்ப இந்த 2 ஸ்திரீகள் என்ன ஏற்பாடுகள்? ஒன்று என்னதான் பாருங்க, ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக என்ன செய்கிறது? பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அப்ப பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையானது ஆகாருக்கு அடையாளமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை குறிக்கி அடிமைத்தன வீடு, அடிமைத்தனம். அப்ப எகிப்து நமக்கு தெரியும், அது அடிமைத்தனம். அப்ப எகிப்திலிருந்து வந்த இந்த ஆகாரும் எதற்கு தான் அடையாளமா இருக்கிற அப்படின்னா, அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறதற்கு அடையாளமா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்ப எகிப்துல தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய என்ன முகாந்திரம் தேவை, என்ன முகாந்திரத்துக்கு அதை செய்கிறார் அப்படின்னு கேட்டா, பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க, மாம்சத்துக்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை வேறு பிரிக்க வேண்டும். நீங்களும் நானும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய், உலகத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. எங்க இருந்தது எங்க கொண்டு வர்றார் பாருங்க. ஆபிரகாம் நாட்கள்ல நியாயப்பிரமாணமே கிடையாது. மோசே நாட்கள் தான் நியாயப்பிரமாணம். ஆனா மோசே நாட்கள்ல வெளிப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்கு அடையாளமா கொண்டு வந்தார் பாருங்க? ஆகாருக்கு அடையாளமா கொண்டு வந்துட்டார். சீனாய் மலையில் உண்டான அந்த பழைய ஏற்பாடு இருக்கு பாருங்க, பழைய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கைய தேவன் ஆகாருக்கு அடையாளமாகவே பேசுகிறார். அப்ப ஆகார் இஸ்மவேல். அப்ப இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன் எல்லாருக்கும் தெரியும். 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட, இதே கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது என்ன செய்கிறது? நடந்து வருகிறது. அப்பொழுது துன்பப்படுத்தியது போல இப்பொழுது நடந்து வருகிறது. அப்ப இந்த துன்பப்படுத்துகிறது வருது பாத்தீங்களா? அப்ப துன்பப்படுத்துறது வரும்போது இப்ப சொல்லுங்க, யார் எந்த தேசம் எந்த தேசத்தை துன்பப்படுத்துது? யார் யாரை துன்பப்படுத்துறாங்க? எகிப்தியர் இஸ்ரவேலை துன்பப்படுத்துறாங்க. இப்ப இது என்ன புது கண்டுபிடிப்பா? இல்ல, பைபிள்ல தான் இருக்கு. ஈசாக்க இஸ்ரவேல் துன்பப்படுத்துவான். இதுதான். அதனாலதான் எகிப்தை பாருங்க, அடிமைத்தன வீடு, உலகத்திற்கும் மாம்சத்துக்கும் அடையாளமா இருக்கிறது. எகிப்த நம்ம தனியா உலகத்துக்கு அடையாளமா எடுக்கலாம். ஆனா இன்னொரு விதத்துல உலகத்துக்கு அடையாளமா எடுக்க முடியும், மாம்சத்துக்கு அடையாளமா எடுக்க முடிகிறது. ஏன்னா ஆண்டவர் எகிப்த இன்னொரு விதத்துல அடிமைத்தன வீட எதுக்கு அடையாளமா சொல்றாரு? ஆபிரகாமுடைய வித்துக்கு அடையாளமா தான் சொல்றாரு. ஈசாக்கு மாத்திரமே ஆபிரகாமின் வித்து கிடையாது, இஸ்மவேலும் யாருடைய வித்து தான்? ஆபிரகாமின் வித்து தான். ஆனா பைபிள் நீங்க வாசிச்சு பாருங்க, ரோமர் 9வது அதிகாரத்துல 6வது வசனம் 6 மற்றும் 7ல வாசிக்கும் போது, ரோமர் 9வது அதிகாரம் 6 மற்றும் 7ல வாசிக்கும் போது, தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்றாரு. எதுக்காக? அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னு சொல்றார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தானா? ஆனா எல்லாரும் என்ன இல்ல, பிள்ளைகள் கிடையாது. ஈசாக்கு மட்டும் தான் பிள்ளைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்மவேல் மூலமாவும் சந்ததி இருக்கு, ஆகார் மூலமாவும் சந்ததி இருக்கு, சாரால் மூலமாவும் சந்ததி இருக்கு. அதைத்தான் கலாத்தியர் 4ல பார்க்கும்போது, சாரால் மூலம் எழுப்பப்பட்ட சந்ததி ஆவியின்படி பிறந்த சந்ததிக்கு அடையாளமாகவும், ஆகார் மூலமாக எழுப்பப்பட்ட சந்ததி அடிமைத்தன, அதாவது மாம்சத்துக்கு உட்பட்ட சந்ததி, மாம்சத்தின்படியான சந்ததியாகவும் அழைக்கப்படுகிறது. இது எப்படி நம்ம பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா,
இப்ப மாம்சம் அப்படின்னாலே மண்ணு தான். இந்த மாம்சத்தை எப்படி உண்டாக்குனாரு? மண்ணினாலதான் நினைச்சிறாரு உண்டாக்குனார். இது மண்ணு. இந்த மாம்சத்தின்படியானது அப்படின்னாலே மண்ணுக்கு அடையாளம். அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது இப்படி சொன்னார். அவன் எப்படி பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஒண்ணு, கடற்கரை மணலத்தனையா பெருக பண்ணுவேன். இன்னொன்னு, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். கடற்கரை மணல், இன்னொன்னு வானத்து நட்சத்திரங்கள். ஆனா நீங்க கவனிக்கும் போது, அதாவது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம், இந்த 7வது அதிகாரத்துல வாசிக்க கேட்கலாம். ஆறாவது வசனத்தை வாசிங்க. இந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தால் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். 400 வருஷம் துன்பப்படுத்துவார். அதுக்கு பெரும் பிற்பாடு அவர் என்ன செய்றார்? வெளியே கொண்டு வருகிறார் என்கிற அந்த விசேஷத்தை நீங்கள் நானும் அங்கே கவனிக்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வரும்போது, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது நம்ம எவ்விதமான குழப்பமும் அடையக்கூடாது சொல்ல வரேன். 17வது வசனத்தை வாசிக்கும் போது, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் சொல்லி சொல்றார். அப்போ இந்த சந்ததி தான் அப்படி பெருகுமான்னு கேட்டா, எண்ணிக்கையில வெளிப்படையா பார்த்தா, வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்தா, ஈசாக்கின் சந்ததி உண்மையாவே கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும். நான் அதை மறுக்கவே இல்லை. அது எழுத்தின்படியான பெருக்கத்துக்கு அடையாளமா சொல்லும்போது, ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததி 2ஆ பிரிக்கிறார். ஒன்னு இஸ்மவேல், இன்னொன்னு ஈசாக்கு. ஒன்னு அடிமைத்தனம், இன்னொன்னு சுயாதீனம். ஒன்னு மாம்சம், இன்னொன்னு ஆவி. ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறார். அதுல பிரிச்சு காமிக்கும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, வானத்து நட்சத்திரங்கள் பிரகாசிக்க கூடியது, என்றென்றைக்கு நிற்கக்கூடியது, பிரகாசிக்க கூடியது. மண் அப்படி இல்லை. இந்த பூமிக்குரியதை காண்பிக்கு. மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே. அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல இஸ்ரவேலுடைய சாயல் மண்ணுக்கு அடையாளமா இருக்கு. ஏன்? இஸ்ரவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன். மாம்சம் இந்த மண்ணுக்கு அடையாளமா இருக்கு. அதனாலதான் சந்ததியில காரியங்களை நீங்க விளங்கி கொள்ளும் போது இவ்விதமா பார்க்கணும். பெருக்கம் சொன்னோன்னு நீங்க அப்படியே பெருக்குது நினைச்சிடக்கூடாது. இஸ்ரவேல் சந்ததியும் பெருக்குதான் செஞ்சிச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை பாருங்க. 21வது அதிகாரம் 16க்கு வாங்களேன். 16வது வசனத்துக்கு வாங்க. 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். சரிங்களா? எண்ணி பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். யாரு சொல்றா? யாரை பத்தி சொல்றாரு? ஆகார குறித்து சொல்றாரு. இங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் பார்க்கிறோம். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். அங்கேயும் சொல்றாரு, அவன் சந்ததி எண்ணி முடியுமா? எண்ணி முடியாதா இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப இஸ்மவேலுக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, ஈசாக்குக்கு இருக்கு. ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது மண்ணுக்குரிய சாயல் வேற, விண்ணுக்குரிய சாயல் வேற. வானத்து நட்சத்திரங்கள் எப்படி தெரியுமா? அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் தானியேல் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே போல பிரியமானவர்கள, இது ஆவிக்குரிய சந்ததி. மண்ணில் பிரகாசம் இல்லை, விண்ல என்ன இருக்கு? இந்த பிரகாசம் இருக்கு. நட்சத்திரங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை 2 நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு கடற்கரை மணல், இன்னொன்று வானத்து நட்சத்திரங்கள். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்கரை மணல், இன்னொன்று வானத்து நட்சத்திரங்கள். அப்ப கடற்கரை மணல் எதுக்கு அடையாளமா இருக்கு? மாம்சத்தை இதனாலதான் உண்டாக்குறாரு. அந்த மாம்சம் மண்ணுக்கே திரும்பும். மாம்சத்தின்படியான இஸ்மவேல் வாழ்க்கை, இஸ்மவேலுடைய சந்ததி எதுக்கு அடையாளமா இருக்கு? அதுவும் பெருக்கம் தான். ஈசாக்கின் சந்ததியும் பெருக்கம் தான். ஆனா மகிமை அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது, எண்ணிக்கைங்கிற விஷயத்துல வரும்போது ரெண்டுமே பெருக்கத்துல தான் இருக்கு. ஆனா மகிமை அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது ஒன்னு மண்ணுக்குரியது, இன்னொன்னு விண்ணுக்குரியது அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். பிரகாசிக்கக்கூடிய சந்ததியாய் தேவன் நம்மை காணப்பட விரும்புகிறார்.
அப்ப எகிப்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் எதுக்காக? ஆகாரையும் அவள் மகனாகிய இஸ்மவேலையும் விட்டு நீங்களும் நானும் வெளியேறும்படிக்கு. எகிப்து எதுக்கு அடையாளமா இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப ஆகார், இஸ்மவேல் இவர்களுக்கு அடையாளமா தான் எகிப்து தேவன் வச்சிருக்கிறார். அப்ப இந்த எகிப்திலே ஏன் அடையாளங்களும் அற்புதங்களும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக. பஸ்கா மூலமாய் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தா, அப்ப நம்ம விளங்கிக் கொள்ளணும், அடிமைத்தன நுகத்திலிருந்து நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துகிறது. இன்னைக்கு இருக்கிற போன், ஆண்ட்ராய்டு போன் நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய சில கவர்ச்சிகள், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கைகள் நம்மளை ஒரு கால் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா பைபிள் அதைத்தான் சொல்லுது. இந்த ஆகார் என்பவள் யாரை பெற்றெடுக்கிறவளா இருக்கிறார்? மாம்சத்தின்படியான பிறப்பை கொண்டு வருகிறாள். ஈசாக்கு ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி பிறந்தவன் சொல்லி ரெண்டு வித்தியாசத்தை காமிக்கிறாரு. அதை பார்க்க வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. அப்ப இந்த வேறுபாடு ஆண்டவர் காண்பித்து ஒரு கூட்டத்தை அந்த மாம்சத்துக்குட்பட்ட ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கிறதுக்காக தான் மோசேயின் மூலமா ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்திலே செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க செய்யப்பட்ட அத்தனையும் பாருங்க, அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்தா இது எல்லாமே ஒரு வேறுபாடை குறிக்கும். நீங்க ஆண்டு செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அடையாளமும் அற்புதம் செஞ்சு நல்லா உற்று பார்த்து பாருங்க. எகிப்திற்கு அதுக்கு நடக்கும், இஸ்ரவேலுக்கு என்ன செய்யாது? நடக்க. எகிப்தியருடைய எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா இஸ்ரவேல் அது எகிப்தியருக்குள்ள ஃபுல்லாவே அடி வாங்கிரும். ஆனா இஸ்ரவேலுக்குள்ள எப்படி இருக்கும்? அடி வாங்காது. எகிப்தியருக்கு ஃபுல்லா காரில் இருக்கும். ஆனா இஸ்ரவேலுக்கு என்ன இருக்காது? காரில் இருக்காது. இதுதான் மாம்சம் வேற, ஆவி வேற அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அடையாளங்களை காமிச்சுக்கிட்டே இருந்தார், அற்புதங்களை காமிச்சுக்கிட்டே இருந்தார். நான் தெளிவா வசனத்துல இருக்கிறது அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் ஆண்டவர் எகிப்தில் ஒரு அடையாளம் செஞ்சார். அதே போல உங்க வாழ்க்கையில நீ வேலை செய்யற ஸ்தலத்துல உனக்கு ஒரு ப்ரொமோஷனுங்கிற அடையாளத்தை அது சொல்லல. இது அடையாளத்தை நல்லா கவனிச்சிருங்க. அவர்கள் வேற, இவர்கள் வேற. அவர்களுக்கு அழிவு, இவர்களுக்கு ஜீவன். அப்ப அவங்களுக்கு அல்ல, இவங்க வேற. அவங்க வேற, இவங்க வேற. அங்க இருள் இருக்கு, இங்க வெளிச்சம் இருக்கு. அங்க தலைச்சன் பிள்ளை எல்லாம் சாகுது, இங்க தலைச்சன் பிள்ளை எல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுது. எல்லாம் அந்த நீங்க ஆண்டு செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையுமே பாருங்க, உட்கார்ந்து நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. இவர்களுக்கு நடக்கும், இவர்களுக்கு நடக்காது. அப்ப ஆண்டவர் இவர்கள் வேற, அது வேற, இது வேற, அது வேற தான் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப எகிப்துல செய்யப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்களும் உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை தருகிறது அப்படின்னு சொன்னா, மாம்சம் வேற, ஆவி வேற. எவ்வளவு வெளிப்பாடா ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அதனாலதான் நீங்க எழுத்தின்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே, அதாவது இஸ்ரவேல் எல்லாமே இஸ்மவேலும் ஈசாக்கு தான் கிடக்காங்க. ஆனா நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன காமிக்கிறது? எகிப்து வேற, இஸ்ரவேல் வேற. எகிப்தியர் வேற, இஸ்ரவேலர் வேற. இஸ்மவேல் வேற, ஈசாக்கு வேற. எவ்வளவு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இதற்கு தான் இந்த வேறுபாடை காமிச்சு கொடுக்கிறதுக்கு, இப்படி ஒரு வேறு பிரிப்பை உண்டாக்குவதற்கு, இப்படி அடிமைத்தன நுகத்தை உடைக்கிறதுக்கு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இரண்டாவது ஸ்தேவானுக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்தது அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்தில் அடையாளங்கள் அற்புதங்களும் நடத்தப்பட்டதுன்னு சொல்றார். அப்படித்தானே சொல்றார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 36 அதைத்தானே வாசிக்கும். முதல்ல என்னது? எகிப்தில. இரண்டாவது சிவந்த சமுத்திரத்துல. சிவந்த சமுத்திரத்தை குறித்து எத்தனையோ சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். சிவந்த சமுத்திரம் ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கிறது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் எதுக்கு தேவை அப்படின்னா, ஞானஸ்தான சத்தியம். அப்போ ஞானஸ்தானம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஞானஸ்நானத்திலே, அங்க ரெண்டு விஷயம் தான் காண்பிக்கப்படுது. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அப்படிதான் கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்ப அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிற இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை தான், இந்த சத்தியங்களுக்காக தான் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய வாஞ்சிக்கிறார்.
அப்ப ஸ்தேவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த 3 இடங்களை பார்க்கணும். இந்த மோசே மூலமா எத்தனையோ இடத்துல நடந்திருக்கலாம், அது நம்ம அங்க உள்ள போக வேண்டாம். இங்க ஸ்தேவானுக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, எகிப்தில, சிவந்த சமுத்திரத்துல, வனாந்திரத்துல. எகிப்தில, சிவந்த சமுத்திரத்துல, அடுத்து 3வது இதுல வனாந்திரத்துல. அப்ப தேவன் எதுக்கு அடையாளங்களை அற்புதங்களையும் காமிக்கணும் அப்படின்னா, எனக்கு அடையாளம் அற்புதமும் தேவை. எதுக்கு? என் பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் தேவை. இன்னைக்கு எதுக்கு? புது கார் வாங்குறதுக்கு ஆண்டவர் அடையாளம் காமிக்க மாட்டாரா? என்னை சுகமாக்குன்னு சொல்லி ஒரு அற்புதத்தை காமிச்சிட மாட்டாரா? ஒரு அடையாளத்தை காமிச்சிட மாட்டாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பைபிள்ல இல்ல. சிவந்த சமுத்திரத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் தேவை. அது எதுக்கு? என் பழைய மனுஷன் மரிச்சிட்டாங்கிறத காமிச்சு கொடுக்கறதுக்கு அடையாளம் வேணுமா வேண்டாமா? வேணும். அதுக்கு கேளுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அடையாளத்தை காமிங்கப்பா, அற்புதத்தை காமிங்க. நான் போய்கிட்டு இருக்கும்போது என் கண்கள் நிச்சயில நான் சிக்கிடக்கூடாது. கண்கள் நிச்சயம் அடக்கம் பண்ணப்பட்டுங்கிறதுக்கு அடையாளத்தை காமிங்க. அப்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் கண்கள் நிச்சயம் மரித்து மாண்டு விட்டது, அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, இனி பிழைத்து இருக்கிறது கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கு எனக்கு அடையாளம் தேவை. இன்னைக்கு சபை சீர்கெட்டு போன நிலைமையில இருக்கு. இந்த செய்தியை காணொலி மூலமா கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ எதற்கு அடையாளத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு அற்புதங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் எதுல நடப்பிக்கப்படணும் தெரியுமா? எகிப்தில் நடப்பிக்கப்படணும். இவங்க வேறு, மாம்சம் வேறு, ஆவி வேறு என்கிற வேறுபாடின் ஜீவியத்திற்கு நமக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் தேவை. சிவந்த சமுத்திரம் காண்பிக்கப்படுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அடையாளங்களும் அற்புதங்களும் தேவை. அன்னைக்கு மோசே மூலமா செய்தார், இன்னைக்கு கிறிஸ்து மூலமா செய்தார். அதனாலதான் முதலே தியானிச்சோம். மோசே யாருக்கு முன் நிழல்? கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம், முன் நிழல். அன்னைக்கு மோசே செய்தார், இன்னைக்கு கிறிஸ்து செய்துட்டு இருக்கிறார். அன்னைக்கு மோசே மூலமா எழுத்தின்படியான எகிப்து, அவனும் எழுத்தின்படியான மனுஷன் தான். எகிப்து இன்னைக்கு நமக்கு எகிப்தா? நம்ம எகிப்தில குடியிருந்து வெளியே வந்தவங்க இல்ல, உலகம். அன்னைக்கு மோசே அற்புதங்களை செய்தால் இன்னைக்கும் அதே அடையாளங்கள் அற்புதங்களையும் பாருங்க. இன்னைக்கும் அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கை எல்லாம் த்ரூ அவுட் அவர் லைஃப் இந்த 3 இடங்கள்ல பார்க்கணும். எகிப்துல பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அடையாளம் அற்புதம் எனக்கு தேவை. எதை குறித்த அடையாளங்கள் அற்புதங்கள் கேட்டா, வேறுபாட்டின் ஜீவியத்திற்காக, மாம்சம் வேற ஆவி வேற என்கிற அந்த வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்வதற்காக, எனக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு பரம தேவன், பரம மோசேன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்குள்ளே அடையாளங்களையும் அற்புதங்களையும் தெரியப்படுத்த விரும்புகிறார். அப்ப 2வது என்ன அடையாளம்? 2வது என்ன காரியத்தை கொண்டு வர்றாருன்னு கேட்டா, 2வது பகுதியில உங்களுடைய பழைய வாழ்க்கை கிறிஸ்துடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தேவை. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே வசனத்துல எனக்கு அடையாளங்களை காமிங்க. வசனத்துல எனக்கு அந்த அடையாளம் வந்துச்சு, இந்த அடையாளம் வந்துச்சுன்னு சொல்லி, பூனை வந்துச்சு, புலி வந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு கூட்டத்தை ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த கழுகு வந்துச்சு, இந்த யானை வந்துச்சு, யானை வந்துட்டா போதும், அது ஒரு வேசித்தன ஆவி அப்படின்னு சொல்லிடுறது. யானை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா என்னது தூமாஸ் சொல்லிடுறது. தூமாஸ், காமாஸ். அவனு ஒரு ஜபத்துக்கு போயிருக்கு, அங்கே ஏதோ சொல்றாங்க, என்னமோ சொல்றாங்க, சொரிந்தாரா கிரிமாரா ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு, இது ஒரு அசுத்த ஆவியினுடைய பெயர் ஆண்டவர் நானும் என் மனைவி இப்படி சொல்றேன். மனைவியின் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி சொல்றார், ஜூரி கிரிபா ஏதாவது ஒன்று சொல்றாங்க. என்னதான் சொல்லுங்க, ரூபிலி மா ராணா பூடா, வாய்க்கு வந்தது ஒளரி இதாவது ஒன்று பேருன்னு சொல்லி, அஸ்தரோத்து மோவாபு அந்த ஆவியெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்க போயிட்டாங்க? சீதோனியரையும் தாண்டி எங்க போயிட்டாங்க? சீர்கெட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதுக்கு அடையாளமும் அற்புதம் தர வேண்டியது இருக்கு அப்படின்னா, எங்கதான் அவர் செய்யணும் அப்படிங்கிறத ஸ்தேவானுக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அந்த மோசே மூலம் நடைபெற்றத புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து மூலமா உங்களுக்குள்ள எனக்குள்ளே நடப்பிக்க அவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அது என்ன அப்படின்னா, வேதம் அழகா சொல்லுது பாருங்க. சிவந்த சமுத்திரத்துல இந்த அடையாளங்கள் அற்புதங்களும் தேவை. இந்த அனுபவத்துல எனக்கு அடையாளங்கள் அற்புதங்களும் தேவை. சிவந்த சமுத்திரத்துல அங்க என்ன நடந்திருக்கு? அங்க நடக்காங்க, கால்நடை நடக்காங்க. ஏப்பா, இந்த அற்புதத்தை பார்த்த எவ்வளவு நல்லா இருக்கு. சிவந்த சமுத்திரத்துல இவங்க வெளியேறி போறாங்க, ஒரு கூட்டம் மாண்டு போகிறது.
இவங்களை பின்தொடர்ந்து வந்தது மாண்டு போகுது. நம்முடைய பின்தொடர்ந்து வந்த பாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய அடிமைத்தனம் எல்லாம் கிறிஸ்துவின் அடக்கத்துல முடிந்து விடுகிறது. அதுக்கு பிறகு தான் ஞானஸ்நானம். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மேகம் மேல இருக்கு, சமுத்திர குவியல் மூடிடுச்சு. They were fully covered. They were fully covered by the waves of the sea and the clouds. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மூடப்பட்டுட்டாங்க. They were baptized. அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவர் ஞானஸ்நான சத்தியத்துல நான் வளர்றதுக்கு எனக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் அன்று காமிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன எங்க தான் நடக்கணும்? எங்க நடக்கணும் சொல்லுங்க? வேலை பார்க்க இடத்துல இல்ல, இதுலதான் நடக்கணும். சிவந்த சமுத்திரத்துல தான் அடையாளங்கள், அற்புதங்கள் இருக்கு. எகிப்துல தான் அடையாளங்கள், அற்புதங்கள் இருக்கு. அப்ப எகிப்துல நிகழ்த்தப்பட்ட அடையாளங்களை, அற்புதங்களையும் எகிப்துல காண்பிக்கப்பட்ட அடையாளங்களை, அற்புதங்களை நான் பார்க்கும்போது மாம்சம் வேற ஆவி வேறங்கிற இந்த வெளிச்சத்துல என்னை நடத்த தேவன் வாஞ்சிக்கிறா. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. பாரு, இந்த அடையாளத்தை பார், இந்த அற்புதங்களை பார், அடையாளங்களை பார், அற்புதங்களை பார். மாம்சம் வேற ஆவி வேற. அவங்க ஒவ்வொரு இதுலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அடையாளத்தை, அற்புதங்களையும் பார்க்க 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 யாருக்காவது பணம் கிடைச்சது, அது கிடைச்சு, இது கிடைச்சுன்னா, வானத்துல அது கிடைச்சு, இது கிடைச்சுன்னா பார்க்கும். இது வேற அது வேறங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த அடையாளம் நடக்க நடக்க நடக்க, இந்த அற்புதம் நடக்க நடக்க நடக்க, இது வேற அது வேற. சர்ப்பம் கூட என்ன செஞ்சு அவங்களும் போடுறாங்க சர்ப்பமாயிட்டு. இந்த சர்ப்பம் அந்த சர்ப்பங்கள் அவ்வளோத்தையும் விழுங்குது பாருங்க. இது ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளுங்கிறத அழகா காமிச்சு கொடுக்க. அதான் அடையாளம், அற்புதங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள். இதை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்துல எனக்கு காமிக்கணும். ஞானஸ்நான சத்தியத்துல நான் நிலைத்திருக்கணும். அதுக்கு எனக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் தேவை. மூன்றாவதும் கடைசியுமாய் நாம் பார்க்கிறோம், 40 வருஷ காலமாய் வனாந்திரத்துல, 3வது வனாந்திரத்துல கடைசியா நாம் பார்க்கிறது வனாந்திரம். இந்த வனாந்திரம் எதை காண்பிக்க அப்படின்னா, கானானை நோக்கிய பயணம். உண்மையா இல்லையா? கானானை நோக்கிய பயணம். அப்ப நமக்கு என்னது? நம்மளும் பரம கானானை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். பரம கானானை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். அப்ப பரம கானானை நோக்கிய பயணத்துக்கு நமக்கு என்ன தேவை? அடையாளங்களும் அற்புதங்களும் தேவை. அப்ப தேவன் ஏன் வனாந்திரத்துல அடையாளங்கள், அற்புதங்களையும் செய்தாருன்னா, இவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? சத்தமா சொல்லுங்க. கானான்ல கொண்டு போய் சேர்க்கிறது. இன்னைக்கு ஆண்டு அந்த தேவை சந்தித்தா, இந்த தேவை சந்தித்தார். எதுக்கு? சோரம் போறதுக்கா? இல்ல, கானானுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் கிருபையா நடத்தி வருகிறார். அப்ப இந்த வனாந்திர பாதையில உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களை ஏன் தேவன் செய்கிறார், அடையாளங்களை அற்புதங்களையும் தேவன் ஏன் காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பரம கானானுக்கு கடந்து செல்வதற்காக. அப்ப தேவன் எவ்வளவு வெளிச்சங்களை அங்க கொண்டு வர்றார் பாருங்க. அப்ப எகிப்துல, சிவந்த சமுத்திரத்துல, வனாந்திரத்துல. வனாந்திரத்துக்கு எதுக்கு ஜனங்களுக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் தேவை அப்படின்னா, ஒரே நோக்கம்தான், அவங்க கானானுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. இதை சரியா அறிஞ்சவங்க தான் கானானுக்கு வர முடிஞ்சது, அறியாதவங்களால வர முடியல. அப்போ ஏதோ சாப்பிடணும், ஏதோ தூங்கணும், ஏதோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கி, இது கிடைக்கி, அது கிடைக்கி, இது அதுக்காக தான். அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கங்க. அவங்க தற்காலிகமான அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணுங்கிற நோக்கத்தோடு இருந்தவங்க எல்லாம் வந்தே சேரல. சாப்பாடுக்காக அது தருவார், இது தருவாருங்கிறதுக்காக வந்த கூட்டம் எதுவும் வந்து சேரல. ஆனா இது எல்லாத்தையும் எதுக்காக காமிக்கிறாரு? வானத்திலிருந்து வந்த அப்பத்தை யாரும் சாப்பிட்டா? அந்த மன்னாவை காலையும் சாப்பிட்டார், யோசுவாவும் சாப்பிடதான் செஞ்சார், மற்ற ஜனங்களை போல. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. இது நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளை கொண்டு வரல, நம்ம நல்ல புஷ்டியாக்குறது அடையாளத்துக்காக இது ஆண்டவர் செய்யல. எதுக்காக செஞ்சிருக்கிறாரு? கானானை அடையணும், கானானை அடையணும். இதுக்காக ஆண்டவர் செய்யறாரு. ஆனா மற்றவங்களும் இதே மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்தது தெரியுமா? பாருங்க, நமக்கும் நன்மை கிடைக்கும், மற்றவங்களும் மற்ற பெயர் கிறிஸ்தவங்களும் நன்மை கிடைக்கும். ஆனா அவன் நோக்கம் என்ன தெரியுமா? நகை தருவார், பணம் தருவார், வீடு தருவார், ஏசி தருவார், இதுல காரு தருவார், இதுலயே தான் அலையிறான். நமக்கு என்ன தெரியுமா? காரு தந்தாலும் வச்சுக்க, காரு இருக்கட்டும், பணம் தந்துடட்டும், ஆண்டு எதுனாலும் செய்யட்டும். நோக்கம் அது கிடையாது. நான் பரம கானானுக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அப்ப ஆண்டு செய்யற அடையாளங்கள், அற்புதங்கள்லாம் எதுக்காக? வனாந்திரத்துல 3வது ஆண்டு நடப்பிக்கிறார். எதுக்காக தெரியுமா? பரம கானானை நோக்கி பயணிப்பதற்காக. அப்ப இந்த 3 காரியங்களை இங்க கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் என்னை கேட்கிற இந்த சத்தியங்களில அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் எதற்காக நடப்பிக்கிறார்? ஒன்று, எகிப்திலே வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிப்பதற்காக. 2வது, ஞானஸ்நான சத்தியத்துல நிலை கொண்டிருப்பதற்காக. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் திறந்தேன், பழைய சிருஷ்டி மறைந்து புது சிருஷ்டி எனக்குள் பிழைத்திருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக. 3வது, பரம கானானை நோக்கிய பயணத்திற்கு எனக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் தேவை.
அவ ஆண்டு என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சுட்டார், அடையாளம் செஞ்சுட்டாருன்னா உடனே நான் அதுலயே உட்கார்ந்துடக்கூடாது. என் நோக்கம் எதான் இருக்கணும் அப்படின்னா, என் நோக்கம் பரம காணானா இருக்கணும். எகிப்தில இருக்கிற பாருங்க, எகிப்திலே நாங்க வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறவங்களுக்கு கிடையாது. வனாந்தரத்துக்கு வந்தவங்களுக்கு தான் ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. காரணத்தை நான் முகாந்திரத்தை அறிந்து இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்கிறேன். நம்ம எல்லாரும் இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமா? இருக்க இடத்துல அப்படி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.